மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ராசியிலே குரு இருக்கிறார். பெரிய பிளஸ் பாயிண்ட். குரு வந்தாச்சு. உடம்புக்கு வந்தாச்சு. நான் சொல்றத பொறுமையா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ராசியிலே குரு இருக்கிறார். சனி 10ல் இருக்கிறார். யோகாதிபதி சுக்கிரன் 5 குடையவன் உச்சம் பெற்று 10ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் யோகாதிபதி சனியோட சேர்ந்து 10ல் இருக்கிறார். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் இருக்கிறார். ஒரு 11 கூடிய செவ்வாய். லாபாதிபதி செவ்வாய் தனாதிபதி வீட்டில் இருக்கிறார். சூப்பர். 12ஆம் வீட்டிலே என்னது? சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். இந்த சூரியன் யாரு? உங்களுக்கு 3 குடையவர். அவர் 12ல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க. கீழ நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. என்ன கலக்கம்? நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே. டாக்டரே நம்ம செக் பண்ணிட்டு, "உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, ஹெல்த்தியா இருக்கீங்க. என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு கேட்டா, நம்ம அத ஒத்துக்க மாட்டோம். "இல்ல டாக்டர், ஒரே ஹெக்டிக் பிரஷரா இருக்கு. இங்கெல்லாம் வலிக்குது." அப்படிலாம் சொல்றோம். "ஒண்ணும் இல்ல, போய் தூங்குங்க போங்கன்னு" சொன்னா, நமக்கு அத ஏத்துக்க முடியாது. வந்ததுக்கு 2 ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஸ்கேன் எடுத்தா தான் தெரியும். ஏதாவது ஒண்ணு சொன்னா தான் நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். என்ன அப்படின்னா, நான் வலிக்குதுன்னு சொல்றேன். அவரு இல்லன்னு சொல்றாரே, எனக்கு ஒரு மாரி ஹர்ட்டிங்கா இருக்கு. இதற்கு இதான் காரணம், ஒரு நோய்ன்னு சொல்ல வேண்டியது தானே.